ஹalleluya. எப்படி இருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள்லாம் நல்லா இருக்கணுன்றதுதான் என்னுடைய பிரார்த்தனை. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். பெரிய பணக்காரங்களா இருக்கிறோமோ இல்லையோ, ஏழையா இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் துவக்கம் முக்கியமானது. நம்ம ஒரு நாளை எப்படி துவங்குறோன்றது ரொம்ப முக்கியமானது. ஆமென். நான் இன்னைக்கு ஒரு துவக்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி நீங்க உங்க வாழ்க்கையை துவங்குனா அது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும். எப்படி துவங்கினா நீங்க மேன்மை அடைவீங்க, அதை பத்தி நான் இன்னைக்கு உங்களோட பேச போறேன். ஆமென். பாருங்க, சங்கீதம் 5ஆம் அதிகாரம். ஆமென். சங்கீதம் 5ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தாவீது சொல்றாரு, பெரிய ராஜா, ஆண்டவரே, என் வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் தொடங்கிறதுக்கு முன்னாடி காலையில வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். என் வாழ்க்கையில துவக்கம் நிறைய நேரம் துவங்குறேன், ஆனா என்னால முடிக்க முடியல. நிறைய வேலைகளை செய்யணும் நான் தீர்மானிச்சு காலமே எழும்புறேன், ஆனா எந்த வேலையை செய்து முடிக்க முடியல. லாபம் உண்டாகும் நினைக்கிறேன், ஆனா நஷ்டம் தான். இன்பம் உண்டாகும் நினைக்கிறேன், ஆனா துன்பம் தான் என் வாழ்க்கையில மிஞ்சுது. நான் ரொம்ப வேதனைப்படுறேன் ஆண்டவரே. அதனால இனிமே நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நான் என் வாழ்க்கைய வேலைய தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி, சொல்லுங்க, என் வாழ்க்கைய வேலையை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து காலமே உங்களை பாக்குறேன். காலையில நான் உங்களை பாக்குறேன். எத்தனை அருமையான ஜபம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை துவங்கிறதுக்கு முன்னாடி காலமே எழும்பி, ஆமென், காலமே எழும்பி தேவ சமூகத்துக்கு போங்க. என்ன செய்யணுமா? 2வது வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். முதல்ல சத்தமில்லாம போய் உட்கார்ந்து தேவ சமூகத்துல இந்த நாளுக்கான தேவைகளை விண்ணப்பம் பண்ணுங்க. கடவுள்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் ஆண்டவரே, என்னைய ஸ்தோத்திரம் அதெல்லாம் செய்ய எனக்கு கற்றுத்தாரும், நான் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி காலமே எழும்பி தேவ சமூகத்துல போய் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, உங்களுக்கு எது எல்லாம் தேவையோ, அது எல்லாம் போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆமென், நீங்கள் விண்ணப்பம் பண்ணி, ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய ஆசீர்வாதத்தை தேடுங்க. உங்க வாழ்க்கையை துவங்குறீங்களா? உங்க வாழ்க்கையை துவங்கறதுக்கு முன்னாடி அது தேவ சமூகத்துல தொடங்குங்க. காலமே தொடங்குங்க. காலமே தேவ சமூகத்துக்கு போங்க. இன்னைக்கான பிளானிங் என்ன, இன்னைக்கான வேலைகள் என்ன, அதெல்லாம் போயிட்டு கடவுள்கிட்ட சொல்லுங்க. அப்ப என்ன செய்வார் தெரியுமா? ஸ்தோத்திரம், 7வது வசனம் பாருங்க. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். என்னை நீர் எல்லாவற்றையும் ஆஸ்வதிப்பீர். அதனால நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு கூட உம்மை பணிந்து கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? காலமே எழும்ப போறேன். என் தேவையெல்லாம் கடவுள்கிட்ட சொல்ல போறேன். சொல்லிட்டு நான் தேவனை பயபக்தியோடு கூட வாழ்நாள்ல சேவிக்க போறேன். சேவிக்கும் போது என்ன செய்வார் தெரியுமா ஆண்டவர்? ஆமென், ஸ்தோத்திரம். 4வது வசனம் சொல்லுது பாருங்க, நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. நான் காலமே எழும்பி ஜெபம் பண்ணிட்டதுனால, நான் காலமே எழும்பி, ஆமென், ஸ்தோத்திரம், கடவுளை தேடி என்னுடைய பிளானிங் எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிட்டதுனால, நான் காலமே எழும்பி தேவ சமூகத்துல என் வாழ்க்கையை தொடங்குறதுனால என்னை சுத்தி ஒரு பாதுகாப்பு உண்டாகும். துன்மார்க்கர் என்கிட்ட சேருவதில்லை, தவறானவங்க என்கிட்ட நெருங்கிறது இல்லை. என்னை ஒரு பெரிய பாதுகாப்புக்குள் வைத்து என்னையும் என்னுடைய வேலைகளையும் என்னுடைய வாழ்க்கையையும்
இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அப்படியே நீங்களும் விசுவாசியுங்கள். ஆமென். உங்க வாழ்க்கைய தேவ சமூகத்துல தொடங்குங்க. வேற எங்கேயுமே தொடங்கிடக்கூடாது. போன்லயோ வேற எங்கேயும் காலமே எழும்பி ரெடியாகி ஆயத்தமாகி தேவ சமூகத்துல போய் இந்த வாழ்க்கையை நான் தொடங்க போறேன், இன்னைக்கு என் வேலையை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேளுங்க. நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.